வணக்கம். புதிய தலைமுறையின் நிமிட செய்திகளுக்காக நான் திலகவதி. ஈகை திருநாள் கொண்டாட்டம், அனல் பறக்கும் தேர்தல் களம், இந்தியாவுக்கு வருகை தரும் எலான் மஸ்க், காசாவில் தொடரும் போர், பலியாகும் உயிர்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். ரமலான் பண்டிகை தமிழகம் முழுவதும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் மாதத்தின் முடிவு ஈகை திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி ரமலான் நோன்பு தொடங்கியது. தமிழகத்தில் ரமலான் பிறை கடந்த 9ஆம் தேதி தெரியாததால் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டது. இஸ்லாத்தின் முக்கியமான மத விடுமுறையான இந்நாளை இஸ்லாமிய குடும்பங்கள் விருந்து நடத்தி கொண்டாடி வருகின்றன. ரமலான் பண்டிகையொட்டி தமிழகத்தில் உள்ள முக்கிய பள்ளிவாசல்களில் நடந்த சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். நோர்க்கில் பசினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், கொண்டுக்கலாம். அது என்ன எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நோன்பு வைக்கும்போது பசியோட அருமை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் முதல்ல அந்த நோன்பு. ரெண்டாவது விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபித்ரான்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுப்போம். அதாவது நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா ஏழைகளும் சாப்பிடணும், எல்லா ஏழை வீட்லேயும் அன்றைக்கி நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கணுன்றதுக்காக அந்த ஃபித்ரா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அனைவருமே இந்த பண்டிகையை நல்லபடியாக கொண்டாடணும். இது யாருமே பசியோடு இருக்கக்கூடாது. குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காரர்களோ எதிர்த்து வீட்டுக்காரர்களோ இதில் மதம் எதுவுமே கிடையாது. மதம் மார்க்கம் அனைவருமே மனிதர்கள். அந்த அடிப்படையில் எல்லாருக்குமே அவங்களுக்கு நாங்கள் செய்கிற பிரியாணியாக இருந்தாலும் சரி, மற்ற எதுவாக இருந்தாலும் சரி கொடுத்துட்டு தான் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இங்கே மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பாளையம் பகுதியில் ரமலான் பண்டிகையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இஸ்லாமியர்கள் கொண்டாடும் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக திகழ்வது ரமலான் பண்டிகை. அதன்போது அவர்கள் செய்ய வேண்டிய 5 கடமைகளில் ரமலான் நோன்பு கடைபிடிப்பது ஒன்று. கடந்த மாதம் 12ஆம் தேதி இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பு கடைபிடிக்க ஆரம்பித்த நிலையில் நோன்பின் இறுதி நாளான 30வது நாளில் ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதே சமயம் ரமலான் மாதத்தில் முதல் பிறை தோன்றும் நாளான ஏப்ரல் 11 அன்று பண்டிகை நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் ரமலான் பண்டிகையொட்டி பாளையத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை 1000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். கூடலூரில் 101 வயது நிரம்பிய மூதாட்டி தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி பகுதியைச் சேர்ந்த பழனி அம்மாள் என்ற மூதாட்டிக்கு தற்போது 101 வயதாகிறது. இதுவரை நடைபெற்ற அனைத்து தேர்தலிலும் பழனியம்மாள் தவறாது தனது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். இந்த நிலையில் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அவர்களது வீடுகளுக்கே சென்று தபால் ஓட்டு பெறும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் பழனியம்மாளின் ஆவணங்களை சரிபார்த்த அதிகாரிகள் அவரது தபால் வாக்கை பதிவு செய்திருக்கின்றனர். 101 வயதிலும் தனது ஜனநாயக கடமையை தவறாத ஆட்சியிருக்கும் பழனியம்மாள் போன்ற அனைவரும் தேர்தல் நாளன்று தங்களது வாக்குகளை செலுத்த வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருத்தணியில் பைனான்சியர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருத்தணி டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெருவைச் சேர்ந்த ஜெயக்குமார் ரியல் எஸ்டேட் மற்றும் பைனான்ஸ் தொழில் நடத்தி வருகிறார். அவர் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் 10 பேர் கொண்ட குழு வருமான வரித்துறை அதிகாரிகள் திருத்தணியில் உள்ள அவரது வீட்டில் நேற்று காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை சோதனை செய்தனர். இதில் கணக்கில் வராத பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு துணைத் தலைவருமான தாமஸ் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். காலை 11 மணிக்கு 2 கார்களில் சென்ற வருமான வரித்துறையினர் தொடர்ந்து சோதனை நடத்தினர். அப்போது வீட்டில் இருந்த ஆவணங்கள் மற்றும் ஒரு பையை 4 அதிகாரிகள் ஒரு காரில் எடுத்துச் சென்றனர். மேலும் சில அதிகாரிகள் சோதனையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். சோதனை குறித்த எந்த தகவலையும் அதில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் சொல்ல மறுத்துவிட்டனர். நாடாளுமன்றத்தில் ஒன்றை சொல்லிவிட்டு மூடிய கதவுகளுக்கு பின்னால் வேறு நடவடிக்கையை எடுக்கும் கட்சிகள் இருப்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கச்சத்தீவு ஒப்பந்தம் குறித்த தகவல் வெளியிடப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவுக்கு ஆரம்பம் முதலே தொடர்பு இருந்தது என்பதை வெளிப்படுத்த விரும்பியதாக கூறினார்.
பேச்சுவார்த்தைகள் மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடைபெற்று ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அப்போதைய திமுக முதலமைச்சர் அதை ஏற்றுக்கொண்டார் என்பதை வெளிப்படுத்த விரும்பியதாக கூறினார். யாரும் அக்ஷய் சின்னில் வாழவில்லை என்று பண்டிட் நேரு கூறியதாக ஜெய்சங்கர் கூறினார். இதுதான் காங்கிரசின் மனநிலை என அவர் குறிப்பிட்டார். கச்சத்தீவு பிரச்சினை தமிழக தேர்தலுக்கு ஒரு விஷயமாகவே இல்லை என கூறியுள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ், இதை ஒரு பேசு பொருளாக்க பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் முயல்வதாக குற்றஞ்சாட்டினார். தமிழகத்தில் 0 தொகுதிகள் தான் கிடைக்கும் என அவர்களுக்கே தெரியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் உள்ள பருப்பு இருப்பு தகவல்களை வெளியிட வேண்டும் என்று மத்திய அரசு அனைத்து நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது. அன்றாடம் பயன்படுத்தப்படும் பல்வேறு பருப்பு வகைகளின் விலை அதிகரிப்பை தடுப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறது. அதன்படி பருப்பு வகைகளின் இருப்பு விவரங்கள் தொடர்பாக அவற்றை கையிருப்பு வைத்திருக்கும் அனைத்து நிறுவனங்களும் வாராந்தர இருப்பு விவரத்தை வெளியிட வேண்டும் என தெரிவித்துள்ளது. அவற்றை மாநில அரசுகள் சரிபார்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. பதுக்கல் மற்றும் சந்தை முறைகேடுகளை தடுக்க பருப்பு வகைகளின் கையிருப்பு நிலவரம் மற்றும் விலை நிலவரம் குறித்து கண்காணிப்பை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இந்தியாவிற்கு டெஸ்லா நிறுவனர் எலன் மஸ்க் வருகை தருவது உறுதியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியுடன் எலன் மஸ்க் சந்திக்க உள்ளார். இதுகுறித்து எலன் மஸ்க் தனது எக்ஸ் வலைதள பதிவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் மிகப்பெரிய மின்சார வாகன நிறுவனமான டெஸ்லா இந்தியாவில் ஆலையை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெஸ்லா கார்களை இந்தியாவில் தயாரிக்க அந்நிறுவனத்தின் தலைவர் எலன் மஸ்க் பல ஆண்டுகளாக திட்டமிட்டு வருகிறார். இதற்காக ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் டெஸ்லா தரப்பில் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் எலன் மஸ்கின் இந்தியா வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காசா பகுதி மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை பிரான்ஸ் ராணுவத்தினர் போர் விமானங்கள் மூலம் விநியோகித்து வருகின்றனர். இஸ்ரேல் படைகளுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையிலான போரில் இருதரப்பிலும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த போரினால் காசா எல்லைப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காமல் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதற்கிடையே காசா பகுதி மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த உதவிகளை அமெரிக்க ராணுவம் செய்து வரும் நிலையில் தற்போது பிரான்ஸ் ராணுவமும் காசா மக்களுக்கு உதவ முன்வந்துள்ளது. போர் விமானம் மூலம் உணவுகள், மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பெட்டிகள் காசா பகுதியில் வானிலிருந்து விநியோகிக்கப்படுகின்றன. விமானத்திலிருந்து பாராசூட் உதவியுடன் உணவுப் பொருட்கள் அடங்கிய பெட்டிகள் கீழே போடப்படும் வீடியோ காட்சிகளை பிரான்ஸ் ராணுவம் வெளியிட்டுள்ளது. IPL தொடரின் முதல் தோல்வியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சந்தித்திருக்கிறது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் டைட்டன்ஸ் பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் ராயல்ஸ் தொடக்கத்தில் விக்கெட்டுகளை இழந்த போதும் சாம்சன், ரியான் பராக் அதிரடியாக விளையாடினர். பராக் 76 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த ஹெட்மயரும் அதிரடியாக விளையாடினார். சாம்சன் 68 ரன்கள், ஹெட்மயர் 13 ரன்கள் எடுக்க அந்த அணி 20 ஓவர்கள் முடிவில் 196 ரன்கள் குவித்தது. இதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த குஜராத் டைட்டன்ஸ் அணி தொடக்கத்தில் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய போதும் சுதர்சன் 35 ரன்களில் வெளியேற அடுத்தடுத்து வந்தவர்கள் சொற்ப ரன்களில் வெளியேறினர். இருப்பினும் கேப்டன் கில் நிதானமாக விளையாடி 72 ரன்கள் சேர்த்தார். கடைசி நேரத்தில் திபாத்தியா, ரஷித் கான் அதிரடியாக விளையாடியதால் கடைசி பந்தில் வெற்றி இலக்கை எட்டி குஜராத் டைட்டன்ஸ் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் தோல்வி அடைந்தது மூலம் தொடர்ந்து 4 வெற்றிகளை பெற்ற ராஜஸ்தான் முதல் தோல்வியை சந்தித்திருக்கிறது. IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இரு அணிகளும் ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்றிருப்பதால் இன்றைய போட்டி இரு அணிகளுக்கும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மும்பை மைதானத்தில் இன்று போட்டி நடைபெற இருப்பதால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அதிகமாக வெற்றிக்கு சாதகம் இருக்கும் என்பதாலும் தொடர்ந்து 3 தோல்வியை சந்தித்து கடைசி போட்டியில் கிடைத்த வெற்றி அந்த அணிக்கு உத்வேகம் அளிக்கும் என கருதலாம். அதே நேரத்தில் இதுவரை 4 தோல்விகளை சந்தித்துள்ள பெங்களூரு அணி இன்றைய போட்டியில் தனது தவறுகளை திருத்தி சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். இந்த போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது.
துல்கர் சல்மான் படத்தின் டீசர் இன்று வெளியாக உள்ளது. அதேபோல் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் உருவாகும் படத்தின் முதல் பார்வையும் இன்று வெளியாகிறது. வாத்தி திரைப்பட இயக்குநர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் லக்கி பாஸ்கர் என்ற திரைப்படத்தில் துல்கர் சல்மான் நடிக்கிறார். மீனாட்சி சௌத்ரி நாயகியாக நடிக்கிறார். ஜிவி பிரகாஷ் இசையமைக்கும் இந்த படத்தின் டீசர் இன்று வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது. இதனிடையே சிவகார்த்திகேயன் தயாரிக்கும் அடுத்த படத்தின் அப்டேட் இன்று வெளியாக உள்ளது. அது குறித்த வீடியோ ஒன்றையும் படக்குழு வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் ஆற்றலையும் திறமையையும் திமுக அரசு வீணடித்து விட்டதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தமிழக மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஏதாவது பொய்களை சொல்லி அரசு அதிகாரத்தில் இருப்பதே காங்கிரஸ் திமுகவின் நோக்கம் என பிரதமர் விமர்சித்தார். திமுகவை வீட்டுக்கு அனுப்ப பாஜகவால் மட்டுமே முடியும் என தெரிவித்த மோடி, திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தும் தமிழகத்தில் வறுமை ஒழியவில்லை என குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடி எப்போதும் வெளிநாடு சுற்றுலா செல்லும் நிலையில் தேர்தல் என்பதால் உள்நாட்டில் சுற்றுலா செல்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தேனி லட்சுமிபுரத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் தேனி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன், திண்டுக்கல் சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் தெற்கின் குரல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் ஒலித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதைய பிரதமர் மோடி எக்காரணத்தை கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதையும் நாம் மனதிலே வைத்து வாக்களிக்கணும். பாஜக ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியாவை அமளியான இந்தியாவாக மாத்திடுவாங்க. இத்தனை நாளா வெளிநாடுகளுக்கு டூர் போன பிரதமர் மோடி தேர்தல் வந்துட்டதால இப்ப உள்நாட்டுக்குள்ள டூர் அடிக்கிறாரு. சென்னையில ஷோ காட்டினா மோடி அவர்கள் காலையில வேலூர் போயிருக்காரு. அங்க அவர் இந்தியில பேசுறப்போ கூட்டம் கை தட்டுது. பலருக்கு என்ன சந்தேகம்னா வெளிமாநிலங்களிலிருந்து கூட்டத்துக்கு ஆட்கள் அழைச்சிக்கிட்டு வராங்களா என்ற சந்தேகம் வந்துருச்சு. திராவிட மாடலில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கும். இதை எந்த மோடி மஸ்தான் வித்தைகளாலும் தடுக்க முடியாது. ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டால் வேற யாரும் கிடையாது. சொல்லுங்க, வேண்டாம் மோடி, வேண்டாம் வேண்டாம். அதிமுகவை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சு போவாங்கன்னு சவடால் விடுகிறாரு. அதிமுக அழிக்க வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை. அதுதான் நீங்களும் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதை போட்டி போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? தமிழகத்திற்கு வந்து ரோட் ஷோ பேரணி நடத்துவதால் மட்டும் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்து விடுவார்களா என பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக விமர்சித்தார். பொள்ளாச்சியில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் அவர் இவ்வாறு பேசினார். மத்தியிலிருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? வர்றவங்க ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்து அதனால மக்கள் நன்மை பெற்றிருந்தா பிரயோஜனம் உண்டு. அதை விட்டுட்டு நேரா ஏரோப்ளேன் வந்து இறங்குறாங்க, ரோட்ல போறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு கதை. மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன சாதாரணவர்களா? அறிவு திறன் படைத்தவர்கள். எது சரி தவறு என்று எடை ஓட்டு பார்த்து தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இந்த ஏமாற்று வேலையெல்லாம் ஒண்ணு எடுபடாது. தமிழகத்திலே நாங்க கஷ்டப்பட்டு 30 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி அடைத்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே நிறைய நன்மைகள் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது, கிராமத்திலிருந்து நகரம் வரை. இப்படிப்பட்ட சூழலில் யாரோ வந்து ஏதோ பேசி மக்களை குழப்பி அந்த குழப்பத்திலே அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது தமிழகத்திலே.
வாக்குகளுக்கு தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வரும் பிரதமர் மோடி வெள்ள பாதிப்பின் போது நேரில் வந்து ஆறுதல் கூட தெரிவிக்காதது ஏன் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். கோவையில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தின் போது அவர் இவ்வாறு கூறினார். இத்தனை தடவை ஓட்டு கேட்க ஓடி ஓடி வந்து ரோடு ஷோ பண்றாரு. நீ பெரும் இல்லத்துல மிதந்தில சென்னையில அல்ல தூத்துக்குடியில ஒரு 8 ஓடி வந்து பார்த்துருக்கலாம்ல. இல்ல அங்கிருந்தே ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை, இந்த பேரிடர் இந்த பெருந்துயரத்திலிருந்து என் மக்கள் மீண்டு வர நான் உணவுறேன், நீங்க வருந்தாதீர்கள், இந்த இயற்கை பேரிடரை நம்ம கடந்து வரலாம், நான் உங்களுக்கு இந்த அரசு, இந்த பாரதிய ஜனதா அரசு, இந்திய அரசு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், அப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை பதிவு செய்து நீ படிச்சிருந்தா நம்மை அவர்கள் உயிராகவே கருத மாட்டார்கள். நம்ம ஒரு ஓட்டு நம்ம ஏன் வைத்திருக்கிறார்கள்? வரி. உன்னை பார்த்தா நல்ல வரி, இவர் ஒரு வரி, நீ வரி. இந்த நிலத்தை ஏன் இந்தியாவில் வைத்திருக்கிறார்கள்? இந்த நிலத்துக்குள் இருக்கிற வளம். இன்னும் ஒரு 5 ஆண்டு கொடுத்து என்ன செய்ய போறீர்கள்? என்ன செய்ய போறீர்கள்? மோடிக்கு கொடுத்தால் சபக்குடிக்கு நம்மளை புதைத்து மூடி விட்டு போவார், அவ்வளவுதான், வேற ஒண்ணு நடக்கும். அதே பஞ்சம், அதே பசி, அதே வறுமை, அதே ஏழ்மை, அதே கொடுமை. அவர்கள் மதம் அது இருந்தால் போதும், சாதி அது இருந்தால் போதும். மத்தியில் பாஜக ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்திற்கு ஏன் அண்ணாமலை ஒன்றும் செய்யவில்லை என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கேள்வி எழுப்பினார். பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வட மாநிலங்களிலே வெற்றி பெறுவோம், தொகுதிகளை பெறுவோம் என்று சொல்லுவதெல்லாம் பொய். அந்த பொய் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டிலே அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே நாங்கள் தோற்றாலும் டெல்லியிலே ஆட்சி அமைப்போம் என்பதுதான் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை தொழிற்சாலைகளையும் தொழில் அதிபர்களையும் அவர்கள் மிரட்டுகின்ற தொனியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் பரப்புரைக்காக 2 நாள் பயணமாக பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா தமிழகம் வருகிறார். அதன்படி ஏப்ரல் 12ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு மதுரைக்கு வரும் அமித்ஷா அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சிவகங்கை செல்கிறார். அங்கு பாஜக கூட்டணி வேட்பாளர் தேவநாதனை ஆதரித்து அமித்ஷா வாகன பேரணி செல்கிறார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் மதுரை திரும்பும் அமித்ஷா மதுரை பாஜக வேட்பாளர் ராம ஸ்ரீனிவாசனுக்கு ஆதரவாக வாகன பேரணி சென்று வாக்கு சேகரிக்க உள்ளார். அதன் பின்னர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்தும் அமித்ஷா இரவு மதுரையிலேயே ஓய்வெடுக்கிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி காலை திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தக்கலை செல்கிறார். அங்கு பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாகன பேரணி நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து தனி விமானம் மூலம் திருச்சி புறப்பட்டு அங்கிருந்து நாகை சென்றடையும் அமித்ஷா பாஜக சார்பில் பிற்பகலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். பின்னர் திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் தூத்துக்குடி சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டரில் தென்காசி செல்லும் அமித்ஷா பாஜக கூட்டணி வேட்பாளர் ஜான் பாண்டியனை ஆதரித்து மாலை 6 மணிக்கு வாகன பரப்புரை மேற்கொள்கிறார். அத்துடன் 2 நாள் தமிழக பயணத்தை முடித்துக் கொண்டு அமித்ஷா டெல்லி புறப்படுகிறார். தேர்தல் பத்திரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு தமிழக அமைச்சர் மனோ தங்கராஜ் 10 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்க பல்வேறு வழிமுறைகள் இருந்தும் தேர்தல் பத்திர முறை கொண்டு வரப்பட்டது ஏன் என்றும் தேர்தல் நன்கொடைகள் பெற வெளிநாட்டு நிதி தொடர்புடைய FAMA சட்டம் திருத்தப்பட்டது ஏன் என்றும் அவர் வினவினார். தேர்தல் பத்திரம் பண மோசடிகளுக்கு வழிவகுக்கும் என ரிசர்வ் வங்கி கூறியதை மத்திய நிதியமைச்சகம் நிராகரித்தது ஏன் என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் கேள்வி எழுப்பினார். ரிசர்வ் வங்கி, தேர்தல் ஆணையம் போன்ற தன்னாட்சி அமைப்புகளின் கருத்துகளுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தேர்தல் பத்திர திட்டத்தினால் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டுவது யார் என வினவிய அவர், நன்கொடை வழங்குபவர்களின் விவரம் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என நிதியமைச்சகம் தெரிவித்தது ஏன் என்பன உள்ளிட்ட 10 கேள்விகளை பிரதமருக்கு முன்வைத்திருக்கிறார். பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் புதிய படத்தின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த படத்தை ஓமை கடவுளை இயக்குநர் அஸ்வந்த் மாரிமுத்து இயக்குகிறார். ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது. இப்படத்தின் டைட்டில் உள்ளிட்ட மற்ற விவரங்களை விரைவில் வெளியிட உள்ளதாக படக்குழு தெரிவித்திருக்கிறது. பிரதீப் ரங்கநாதனும் அஸ்வந்த் மாரிமுத்துவும் கல்லூரியிலிருந்தே நண்பர்கள் என்பதும் இணைந்து படமெடுக்க முயற்சித்து வந்ததாகவும் அறிவிப்பு வீடியோவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மே மாதத்தில் படப்பிடிப்பு தொடங்கும் என்று படக்குழு அறிவித்திருக்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தினசரி வழிபாட்டிற்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளித்த அரசாணையை எதிர்த்த வழக்கு நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் கனகசபை மீது 25 நபர்கள் நின்றால் 100 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாத நிலை ஏற்படும் என்றும், தீட்சிதர்கள் தவிர வேறு எவரும் கனகசபை மீது ஏற உரிமையில்லை என்றும் வாதிடப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய உரிமையில்லை என்று எப்படி கூற முடியும், என்ன ஆதாரம் உள்ளது என்று மனுதாரர் தரப்புக்கு கேள்வி எழுப்பினர். கடந்த 2023ஆம் ஆண்டு கோவிலில் நடந்த நிகழ்வை சுட்டிக்காட்டிய தீட்சிதர்கள் தரப்பு வழக்கறிஞர், காவல்துறையினர் கோவிலுக்குள் நுழைந்து இடையூறு ஏற்படுத்தியதாக புகார் தெரிவித்தனர். தமிழக அரசின் அரசாணைக்கு எந்த தடையும் விதிக்காத நிலையில் கனகசபை மீது நின்று தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதாக அறநிலையத்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பின்பற்றப்படும் மரபை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதிகள், கோவிலில் அன்றாட வழிபாட்டுக்கு காவல்துறையினர் எந்த இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டனர். பெங்களூருவை தொடர்ந்து தமிழக கர்நாடக மாநில எல்லையான ஓசூரில் கடந்த 1 மாதமாக தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். முன் எப்போதும் இல்லாத நிகழ்வாக பெங்களூருவில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் அரசு சார்பில் அங்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த சூழலில் ஓசூர் மாநகராட்சியில் தற்போது தண்ணீரின்றி மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். காமராஜர் நகர் பகுதியில் உள்ள 4 ஆழ்துளை குழாய்களில் தற்போது ஒரு குழாயில் மட்டுமே தண்ணீர் வருவதால் முறையாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை என அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட தண்ணீர் கிடைக்காததால் நீரை விலை கொடுத்து வாங்குவதாக கூறுகின்றனர். எங்களுக்கு தண்ணி 3 மாசம் ஆகுது. நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் மாதம் 5000 ரூபா வாடகை கட்டிட்டு தண்ணி பஞ்சாயத்து டேங்க்கும் கிடையாது. நாங்கள் எதை வச்சு நாங்கள் தண்ணி இல்லாமல் நாங்கள் இது பண்ணுறது சொல்லுங்கள். ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்த வீட்டை போய் குடத்தை வச்சு நிற்கிறோம். எங்களுக்கு பஞ்சாயத்து பைப்பு ரெடி பண்ணி கொடுங்க, எங்களுக்கு தண்ணி வேணும். தண்ணி வந்தால் நாங்கள் ஓட்டு போடுறோம், இல்லை எதுவுமே கிடையாது. எங்கள் ஏரியாவுக்கு எது கேட்டு வராதிங்க. பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பிரச்சனையால் ஒரு 10 நாளைக்கு முன்னாடிலாம் ரொம்ப அடிதடி ஆகிற அளவுக்கு ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, நாங்களாம் வாடகைக்கு தாங்க சார் இருக்கோம். அப்படி வாடகைக்கு இருக்கும்போது எங்களுக்கு அந்த ரெண்ட் கட்டுறதே ரொம்ப கஷ்டம். அப்படின்னும் போது இப்போ டேங்கரில் தான் நாங்கள் தண்ணி வாங்கி ஊற்றிட்டு இருக்கோம். அதுலேயும் இப்போ நாங்கள் ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது எங்களுக்கு எல்லா பக்கமும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும். 2 போர்லேருந்து தண்ணியே வரல. நாங்கள் கன்சர்ன் கிட்ட சொல்லிட்டோம், ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. நாங்கள் மாதம் ஆனால் 2 டிராக்டர் 3 டிராக்டர் ஓட்டுறோம். ஓட்டினாலும் அவங்க மாதம் 2000 3000 அதுக்காகவே செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. உளுந்தூர்பேட்டை அருகே 50க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் புகைப்பட்டி கிராமத்தில் கடந்த 3 நாட்களாக மாசுபடிந்த கிணற்றின் குடிநீரை பொதுமக்கள் குடித்ததால் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் 10 குழந்தைகள் உட்பட 35க்கும் மேற்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த சுகாதாரத்துறையினர் அந்த கிராமத்தில் சிறப்பு முகாம் வசதியை ஏற்படுத்தி மேலும் எத்தனை நபர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து பரிசோதனை செய்தனர். அங்குள்ள குடிநீரின் மாதிரிகள் சென்னை மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. கிணற்று நீரில் மர்ம நபர்கள் ஏதேனும் கலந்துள்ளார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற முத்தாலம்மன் கோயிலில் நடைபெற்ற வினோத திருவிழாவில் குச்சிகளை வானில் எறிந்து திரும்பி பார்க்காமல் பக்தர்கள் ஓடினர். சிங்கம்புணரி அருகே அம்மன் செட்டிக்குறிச்சி முத்தாலம்மன் கோவில் திடலில் பங்குனி பொங்கல் விழா நடைபெற்றது. சுற்றுவட்டார 5 கிராம மக்கள் தங்களது வீடுகளில் சுட்ட அரிசி மாவு கொழுக்கட்டை, விவசாய நிலத்தில் விளையும் நெல், கேழ்வரகு உள்ளிட்ட சிறுதானியங்களோடு வேப்பிலை சேர்த்து சூறையிட்டனர். ஏராளமான பக்தர்கள் தேங்காய் உடைத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒன்று கூடி குச்சிகளை கொண்டு வைந்தானை அடிக்கும் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். இதையடுத்து வைந்தானை குச்சிகளை ஒரு சேர வானத்தை நோக்கி எறிந்துவிட்டு அங்கிருந்து திரும்பி பார்க்காமல் ஓடிச் சென்றனர். பாஜகவை விமர்சித்து பேசுவதால் தான் தங்கியிருந்த வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். நான் இது மாதிரி எதிர்த்து தொடர்ந்து பேசுறேன்னு, நான் தங்கியிருக்கிற வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரைடு விட்டாங்க நேற்று. வருமான வரித்துறையை சார்ந்தவங்க
ஏதோ நான் கோடி கோடியா பணத்தை வச்சுக்கிட்டு தேர்தல் செலவு பண்றேன்னு சொல்லி வந்து வீட்டெல்லாம் போய் சுத்தி எல்லாம் நான் தங்கியிருந்து, அவரு நம்ம கட்சிக்காரரு சந்தேஸ்வரன் நல்லூர்ல, அவரு திடீர்னு உள்ள வந்து எங்கேயும் போகக்கூடாது, செல்போன்லாம் ஆஃப் பண்ணு, எல்லாத்தையும் திறந்து காட்டு, ரூம் ரூமா திறந்து காட்டி பெட்டி பெட்டியா திறந்து பார்த்து பயமுறுத்துறாங்களாம். நாம வந்து அவங்களை எதிர்த்து பேசுறங்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி இதுவரையில் இந்தியாவில் உருவானதே இல்லை. அரியலூரில் பாஜக வேட்பாளர் பரப்புரையின் போது அவரை சாடியபடி சென்ற விசிக நிர்வாகியால் பரபரப்பு ஏற்பட்டது. சிதம்பரம் தொகுதியின் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி மணக்கால் கிராமத்தில் பரப்புரையில் ஈடுபட்டபோது தொகுதி மக்களுக்கு திருமாவளவன் எதுவும் செய்யவில்லை என கூறி தனக்கு வாக்களிக்கும்படி பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். அப்போது அங்கிருந்த அரியலூர் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர் பூமிநாதன் என்பவர் பேசாதே வாயை மூடு என கூறியபடி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் பூமிநாதனை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர். இதற்கிடையே தொடர்ந்து பரப்புரையில் ஈடுபட்ட கார்த்தியாயினி அராஜகம் செய்யும் இந்த சமுதாயத்தால் தான் மற்ற சமுதாயம் நம்மை மதிப்பதில்லை என கூறினார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. ஒவ்வொரு கிராம பெண்களுடைய வளர்ச்சிக்காக 10 லட்சத்துல இருந்து 50 லட்சம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? இது யார் செய்யணும்? நீங்க எனக்கு ஓட்டு போட்டு தாமரை சின்னத்துல நான் வந்து நிக்கிறேன். சிவகங்கை தொகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்திடம் 5 ஆண்டுகளாக எங்கு சென்றீர்கள், நீங்கள் யார் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் கார்த்தி சிதம்பரம் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். பொன்னமராவதி அருகே உள்ள அரசமலை கிராமத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவரிடம் அங்கிருந்த ஒருவர் 5 ஆண்டுகளாக உங்களை பார்க்கவில்லையே என்று வினவினார். இதனைத் தொடர்ந்து அம்மன்குறிச்சியில் வாக்கு சேகரித்த போதும் குறுக்கிட்ட ஒருவர் நீங்கள் யார் என கார்த்தி சிதம்பரத்தை நோக்கி கேள்வியை முன்வைத்தார். அதற்கு தான் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவன் என கார்த்திக் கூறிய நிலையில் கேள்வி கேட்ட நபருக்கும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனிடையே தேவக்கோட்டை அருகே கண்ணங்குடி ஒன்றியத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்திற்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அந்த பகுதியில் இருந்த காங்கிரஸ் கட்சியினர் தங்களுக்கு தெரிவிக்காமல் பரப்புரைக்கு வந்தது எப்படி என கேள்வி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எங்களை தானே பூத் கமிட்டியில போட்டுருக்க எல்லாரையும் ஏன் எங்களை போய் சொல்லாம வேற ஆள போடுறியா? அண்ணே எதுக்கு மாத்துறியா? நான் என்னன்னு சப்போர்ட் பண்ணேன். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறி தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினரோடு பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினருமான சந்திரன் பரப்புரை மேற்கொண்டார். திருவாலங்காடு பகுதிகளில் பரப்புரையை முடித்துக் கொண்டு அவர் நெமிலி காலனி பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்றார். இதற்கிடையில் கடந்த சில மாதங்களாக குடிநீர் வழங்கவில்லை, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை, இதற்காக பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி நெமிலி கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது எம்எல்ஏ சந்திரன் 1 வாரத்திற்குள் நெமிலி காலனி பகுதியில் குடிநீர் பிரச்சினை சரி செய்யப்படும் என உறுதியளித்தார். இதையடுத்து அவர் பரப்புரையை தொடர்ந்தார். இந்தியாவில் பஜாஜ் பல்சர் N250 ரக இருசக்கர வாகன அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய ரக இருசக்கர வாகனத்தின் அறிமுக நிகழ்ச்சி இந்தியாவின் 6 மெட்ரோ நகரங்களில் நடைபெற்றது. அந்த வகையில் சென்னை காட்டுப்பாக்கத்தில் பஜாஜ் பல்சர் N250 ரக இருசக்கர வாகனம் அறிமுகம் செய்யப்பட்டது. இதில் பஜாஜ் நிறுவன தென்மண்டல துணைத் தலைவர் நரசிம்மன், தென்மண்டல விற்பனை மேலாளர் ஹனுமந்த் பிரசாத், மார்க்கெட்டிங் ஹெட் உதித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இருசக்கர வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்தனர்.
இந்நிகழ்ச்சியில் பஜாஜ் உரிமையாளர் கர்ணன் ராஜ் உள்ளிட்ட சென்னையில் உள்ள பஜாஜ் ஷோரூம் கிளைகளின் உரிமையாளர்கள், ஊழியர்கள், பைக் ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரைடருக்கு தேவையான கம்ப்ளீட் த்ரில் கொடுக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இந்த பைக் வாங்குறவங்க ஆல்மோஸ்ட் 25 to 30 இயர்ஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ் இருக்காங்க. அவங்க வந்து கம்ஃபர்ட், ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரிஃபைன்ட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறவங்க இந்த வண்டியை வாங்குவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். மகாராஷ்டிராவில் கிணற்றுக்குள் விழுந்த பூனையை காப்பாற்றச் சென்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் அகமது நகர் நெவாசா பகுதியில் கிணற்றுக்குள் பூனை ஒன்று விழுந்துள்ளது. அந்த கிணறு விலங்குகளின் கழிவுகள் கொட்டப்பட்டு உயிரி எரிவாயு உற்பத்தி செய்யும் கிணறாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. இதனை அறியாமல் கிணற்றுக்குள் விழுந்த பூனையை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் ஒன்றன் பின் ஒருவராக இறங்கியிருக்கிறார்கள். இதில் 5 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஒருவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பூனையை காப்பாற்ற முயன்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவில் வரலாறு காணாத அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஓரன்பர்க் நகரில் பெருமழை பொழிந்தது. இதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நகரை வெள்ளம் சூழ்ந்தது. ஏராளமான வீடுகள் வெள்ளத்தில் சூழப்பட்டிருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. வாகனங்கள் நீரில் மூழ்கின. இதன் காரணமாக 1,10,000 மக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் வீடுகளில் சிக்கியுள்ளவர்களை ரப்பர் படகுகள் மூலம் மீட்பு படையினர் வெளியேற்றி வருகின்றனர். காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட காரணங்களால் தான் இதுபோன்ற வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக அறிவியலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தான்சானியாவில் கென்ய யானைகள் அதிக அளவில் வேட்டையாடப்பட்டு வருவது வனவிலங்கு ஆர்வலர்களை கவலையடைய வைத்துள்ளது. தான்சானியா, கென்யா ஆகிய நாடுகள் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் தான்சானியா எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள அம்போசெல்லி வனவிலங்கு பூங்கா கென்ய யானைகளின் புகலிடமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் சமீப காலமாக அங்குள்ள யானைகள் அதிக அளவில் வேட்டையாடப்பட்டு வருவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றுலாத்துறை மூலம் வருவாயை கென்யா நம்பியிருக்கும் நிலையில் மறுபுறமோ விலங்குகளை வேட்டையாடுவதற்கான உரிமங்களை தான்சானியா அரசு வழங்கி வருகிறது. இதனால் யானைகள் அதிக அளவில் வேட்டையாடப்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் வேட்டையாடுவதற்கு உரிமம் வழங்கப்படுவதை நிறுத்திக் கொள்ளும்படி தான்சானியா அரசுக்கு கென்யா அறிவுறுத்தியுள்ளது. கென்ய யானைகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் அதன் எல்லைப் பகுதியில் மட்டும் வேட்டையாடுவதற்கு உரிமம் வழங்கப்படக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.